டைமண்ட் கேக் செய்கிறதுக்கு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 முட்டை, 200 கிராம் சுகர், கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் போதும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடாவும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு இந்த மாவில் ஊற்றிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துருவோம். 1/2 கிலோ மைதா மாவுக்கு 200 கிராம் சுகர் போதும். உங்களுக்கு ஜாஸ்தி சுகர் வேணும்னா 250 கிராமாக சேர்த்துக்குங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி பரத்தி எடுத்துருங்க. பரத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுங்க. இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். நம்ம பண்ணி பாட்டில் வச்சிட்டோன்னா அப்பப்போ பிள்ளைங்க எடுத்து சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ரெடி ஆயிடுச்சு. அதாவது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக வரும். அப்போது எடுத்துருங்க. சப்பாத்தி மாதிரி நம்ம பரத்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக நீளமாக கட் பண்ணி எடுத்துட்டு இதை இந்த மாதிரி மடித்து எடுத்துருங்க. அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒட்டிரும், பிரியாது. இந்த மாதிரி கூட எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்குங்க. இது செஞ்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.